டேய், அவ குடும்பத்தோட கோயிலுக்கு வந்திருக்கா. சான்ஸ் கிடைச்சா அவளை இங்கேயே போட்டு தள்ளிட வேண்டியதுதான். மச்சி, முதல்ல அவ ஆள் எங்க இருக்கான்னு கண்டுபிடிப்போம். அப்புறம் அவளை போட்டு தள்ளுறத பத்தி யோசிப்போம். டேய், அவ இங்கதான் எங்கேயாவது இருப்பாடா. வா, தேடி கண்டுபிடிப்போம். என்ன கார்த்தியை எங்கேயும் காணும். கோயிலுக்குள்ள தானே இருக்கிறதா சொன்னாரு. அப்புறம் எங்க போயிருப்பாரு? மச்சான், அங்க பாருடா. எங்கடா? அங்க பாரு. அவ இங்கதான் இருக்காளா? டேய், சாமி கும்பிட தனியா தான் வந்திருக்கா. நேரம் பார்த்து அவளை எங்கேயே போட்டு தள்ளிடணும். சரியா? சரி வா மச்சி, அவளை ஃபாலோ பண்ணலாம். வா. ஊருக்கெல்லாம் நல்லது செய்யறீங்க, உங்க பொண்ணுக்கு எப்ப நல்லது செய்ய போறீங்க? ரேவதிக்கும் எங்க அண்ணனுக்கும் எப்ப கல்யாணம் பண்ணி வைக்க போறீங்க? நீங்க சரின்னு சொன்னா நான் உடனே அண்ணனை வர வச்சிருவேன். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை கலா. நான் சொல்றப்போ அவரை வர சொல்லு. சரிங்க அத்தை. ஏய், அங்க நின்னு பேசிக்கிட்டு இருக்கிறவ தான் சாமுண்டீஸ்வரி. அவளைதான் நீங்க தூக்கணும். சரண அண்ணே, ஆளை காமிச்சிட்டீங்களே, இனி நாங்க பாத்துக்கிறோம். அவ எங்க கிட்ட இருந்து நிறைய தடவை தப்பிச்சிட்டா. இந்த தடவை அவ மிஸ்ஸே ஆகக்கூடாது. எப்படியாவது நீங்க தூக்கிடணும். பொறுப்பை என்கிட்ட ஒப்படைச்சிட்டீங்களே, நாங்க பாத்துக்கிறேனே, விடுங்க. ஒரு இம்பார்ட்டன்டான கால், நான் பேசிட்டு வரேன். நீ போ. சரி, நீங்க பேசுங்க. ஹலோ. சொல்லுங்க. டேய் டேய், அண்ணே, இப்ப அந்த பொம்பளை தனியா இருக்காடா. இதான் உங்களுக்கு நல்ல சான்ஸ். எப்படியாவது அவளை தூக்கிடுங்க. அவ்வளவுதானே? இத பாரு, நாங்க குடோனுக்கு போறோம். இவளை அங்க தூக்கிட்டு வந்துருங்க. நீங்க கிளம்புங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த பொம்பளைய குடோனுக்கு கொண்டு வந்துடுறோம். ஏய், யாருக்கும் தெரியாம கவனமா கொண்டு வாங்கடா, புரியுதா? சரிண்ணே. சித்தப்பா, போலாம். ஏய், ஜாக்கிரதை. சரிண்ணே. ஐயா, பூஜை ஆரம்பிக்கிற நேரம் ஆயிடுச்சு. சாமுண்டீஸ்வரமா வந்துட்டாங்கன்னா பரிவட்டம் கட்டி முதல் மரியாதையை செஞ்சிடலாம். பக்கத்துல தான் எங்கேயோ போயிருக்கா, இப்ப வந்துருவா. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சரிங்க ஐயா. என்ன கலா, நீ மட்டும் வர? ஈஸ்வரி எங்க? இல்ல, ஏதோ முக்கியமான ஒரு போன் வந்துச்சு, பேசிட்டு வரேன்னு சொன்னாங்க. அதான் நான் வந்துட்டேன். என்னங்க இப்படி சொல்றீங்க? நீங்க கொஞ்சம் கூட இருந்து கூப்பிட்டு வந்திருக்கலாம்ல. சரி விடுங்க மாப்ள, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இப்ப வந்துருவா. வந்து நாங்க வரோம். சரிங்க ஐயா. சரிங்க ஐயா. சரி. அம்மா ரேவதி, கொஞ்சம் வாயா. உங்க அம்மாவுக்கு ஒரு போன் பண்ணி பாரு. அப்ப ஸ்விட்ச் ஆஃப்னு வருதுப்பா. மறுபடியும் போடுமா. மறுபடியும் ஸ்விட்ச் ஆஃப்னு வருதுப்பா. சுவிட்ச் ஆஃபா? இல்லங்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட போன்ல பேசிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ள எப்படி ஸ்விட்ச் ஆஃப்னு வரும்? மாப்ள, மாமா போய் கொஞ்சம் பாத்துட்டு வாங்க. சரிங்க மாமா. ரோகிணி வா. ஸ்வாதி வா. இங்க ரவுடிய பண்ண அட்டகாசத்தை போலீஸ்ல புகார் கொடுக்க நீங்க போனீங்க. ஆனா நான் என் குலசாமிய கும்பிட போனேன். இப்ப போலீஸ்க்கு போறதை விட கார்த்திக்கு போன் பண்ணி சொல்றதா சரியா இருக்கும். போலீஸை விட அவர் தான் நம்ம அம்மாவை சீக்கிரம் கண்டுபிடிச்சு கொடுப்பாரு. சொல்லுங்க ரேவதி, என்ன விஷயம்? சார், உங்களால எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும். என்ன பண்ணணும்னு சொல்லுங்க.
நாங்க எல்லாரும் ஃபேமிலியா கோயிலுக்கு வந்தோம். அம்மாக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல கோவில்ல முதல் மரியாதை கொடுக்கறதா இருக்காங்க. ஆனா இந்த நேரத்துல அவங்கள காணோம். எங்க போனாங்கன்னு தெரியல. நாங்களும் கோயில் முழுக்க தேடி பார்த்துட்டோம். அவங்க எங்கேயும் இல்ல. அப்படியா? சரி, உங்களுக்கு ஃபோன் பண்ணி பாத்தீங்களா? ஃபோன் பண்ணி பார்த்தோம், ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. அவங்களுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயமா இருக்கு. போலீஸ்க்கு தகவல் சொல்லலாம்னு எங்க வீட்ல எல்லாரும் சொன்னாங்க சார். எனக்கு என்னமோ உங்ககிட்ட சொன்னா கண்டுபிடிச்சு தருவீங்கன்னு உள்ளுணர்வு சொல்லிட்டு இருக்கு. நீங்க தான் இந்த ஊர் குலசாமியா எல்லாரையும் காப்பாத்திட்டு இருக்கீங்க. என் அம்மாவையும் எப்படியாச்சும் நீங்க தான் கண்டுபிடிச்சு கொடுக்கணும். செய்வீங்களா சார்? சரிங்க, நீங்க கவலைப்படாதீங்க. நான் அவங்க எங்க இருந்தாலும் அவங்கள தேடி கண்டுபிடிச்சு கூட்டு வரேன். அவங்கள கோயில்ல முதல் மரியாதை வாங்க வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. நீங்க தைரியமா இருங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். நான் இது வரைக்கும் உங்களை நேர்ல கூட பார்த்ததில்ல. நான் ஹெல்ப் பண்ண கேட்டதும் செய்யறேன்னு சொல்றீங்க. உங்களுக்கு பெரிய மனசுதான் சார். சரிங்க, நீங்க கோயிலே வெயிட் பண்ணுங்க. நான் உங்க அம்மாவை கூட்டிட்டு வரேன். தேங்க்யூ சார். ம்.